கனமழையால் சேதமடைந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான ரயில் பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று இவ்வழித்தடத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொழிந்த கனமழையால் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான ரயில் பாதையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுமார் 20 நாட்களுக்கு மேலாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்த சூழலில் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான ரயில் பாதை முழுமையாக சீரமைக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் இவ்வழித்தடத்தில் தண்டவாள பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய இன்று சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில் சேவைகள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடியும் பட்சத்தில் திருநெல்வேலி திருச்செந்தூர் வழித்தடத்தில் விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் மாஜிஸ்ட்ரேட் உண்மையை மறைக்கிறார் என வாதம் முன்வைக்கப்பட்டது. வழக்கை ஆரம்ப கட்டத்தில் விசாரித்த கோவில்பட்டி மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் உயிரிழந்த வணிகர்களான ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகிய இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், உயிரிழந்த வணிகர்கள் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னரே சிறை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி தமிழரசி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தந்தை மகன் உயிரிழந்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 நபர்கள் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்க குற்றப்பத்திரிகையும், இரண்டாம் கட்டமாக 400 பக்க குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது.